பரவாயில்ல இருக்குதுன்னு சொல்கிறேங்க. 4வது விஷயமா. 5வது விஷயம் பாருங்கள், அதாவது ஆர்பிஐ ரூல்ஸு என்ன சொல்லுது, முக்கால்வாசி ரெக்கவரி ஏஜென்ட்டுகளுக்கும் தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளும் ஆர்பிஐ ரூல்ஸ் 2007 சர்க்குலர் கரெக்டாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அதாவது நீங்கள் வரதா இருக்கிறவங்க வந்து அத்தாரைசேஷன் லெட்டர் ஒன்று வச்சுருக்கணும். அப்போ சொன்னது அத்தாரைசேஷன் லெட்டர் தான். இப்போ டிஜிட்டல் முறையில் எதுவும் லெட்டர்லாம் அப்படி கொடுக்குறதில்ல. அத்தாரைசேஷன் லெட்டர் வாங்கிட்டு தான் வரணும். அதாவது ஐடி கார்டும் இருக்கணும். அதே போல் ஒரு வங்கிகிட்டேருந்து வரும்போது தான் அந்த வங்கிகிட்ட வந்து அத்தாரைஸ்டு பர்சன் சொல்லி லெட்டரே இருக்கணும். அதில் ஒரு அவர் வந்து ஒரு சீனியர் வந்து அதில் வந்து அந்த பேங்க் எம்ப்ளாயி கையெழுத்தும் போட்டிருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட லெட்டர் எனக்கு எந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டும் கொண்டு வரதில்லை. ஏன்னா கலெக்ஷன் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விட்டில் பூச்சி வாழ்க்கை மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இந்த பேங்க்கில் இருக்கிறவன் அந்த பேங்க்கு ஓடிடுறான் சொல்லாமல் கொள்ளாமல். ஏன்னா ஒவ்வொரு பேங்க்கும் பார்த்தீங்கன்னா தன்னோட அந்த தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக கலெக்ஷன் ஏஜென்ட் நிறைய தேவைப்படுறாங்க. ஏன்னா அவங்க மாணவரே டெய்லியும் பார்த்தீங்க, இப்போ கூட பாருங்கள், டெய்லி லோனை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. கொடுத்துட்ருக்க அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சரி வசூல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த அளவு வேகமாக கொடுக்குறாங்களோ அதை விட விரைவாக வசூல் பண்ணால் தான் அவங்களால கடனை திருப்பி கொடுக்க முடியும். ஏன்னா வங்கிகள் வந்து பணத்தை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க கடன் கொடுத்தே ஆகணும். அதனால் ஒருத்தர் எலிஜிபிள் பார்ட்டி தேடி கொடுத்துட்ருக்கான். அதே போல் இந்த லோன் கட்டாதவங்கள துரத்தி பிடிச்சி இந்த கலெக்ஷன் வாங்கிறதுக்காக அது கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்களாம் மாற்றிட்டே இருக்கிறாங்க. ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறோம், அடுத்த 10 நாளில் வேறு பேங்க்கில் இருக்காங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. நமக்கு அது வேண்டாம். கடைசி 5வதா இந்த விஷயம். நான் இந்த 5 விஷயங்களையும் சொல்கிறதுனா, இது வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு இன்றைக்கி சமூகத்தில் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இதுதான் வந்து நடைமுறை. அதை விட்டுட்டு நிறைய பேருக்கு கொடுக்குற ராங் கைடன்ஸ் என்னன்னாக்கா, சட்டப்படி அறிவிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கம் போடல ஆயிட்ட போகிறது, அவர்கிட்ட வச்சுட்டு பேசுகிறது. அதே போல் வந்து வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், அது ஒரு சீரியஸான பிரச்சனையாக இருந்தால் போகலாம். இவங்களை விரட்டுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பேசினாலே, இந்த மாதிரி ஆர்பிஐ ரூல்ஸ் சொல்லி அத்தாரைசேஷன் லெட்டர் கேட்டாலே போதும். உங்களுக்கு தெரியல நெட்டில் போட்டு பார்ப்பா, ஆர்பிஐ ரூல்ஸ் சொல்லியிருக்குது, அத்தாரைசேஷன் லெட்டர் எங்கே எடுத்துகிட்டு வா போன்னு சொல்லி துரத்தி விடுங்க. இப்படியே பண்ணிங்கனாலே போதும். சட்டம் பேசுகிறா ரொம்ப, நம்ம போனால் வேலையாகாது, நீங்கள் லீகல் டிபார்ட்மெண்ட் மாற்றிடுங்க, நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோன்னா உங்கள் லீகல் டிபார்ட்மெண்ட் மாறிடும். அதுக்கப்புறம் வழக்கறிஞரை வச்சு இந்த வங்கி கணக்கை எப்படி பைசல் பண்ணுறதுன்னு தான் தெரிஞ்சுங்க. நன்றி.